இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமும் 23வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். 22வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 23வது அதிகாரத்தின் 14வது வசனம் வரையிலும் ஒரு தனி மனிதனுடைய குணநடத்தைக்கான 9 பிரமாணங்களை சொல்லி கொடுத்துவிட்டு 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் சமுதாய மற்றும் சமய சடங்குகளை குறித்து இந்த அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். குண நடத்தைக்கான 9 பிரமாணங்களை நம்ம நேற்றைய தினத்தில் 7 காரியங்களை பார்த்தோம். அதாவது அயலானவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதாவது உன்னை போல பிறனையும் நேசி என்கிற அந்த கட்டளையின்படி அவர்கள் கரிசனையோடு கூட அயலகத்தானுடைய காணாமற் போன அது மிருகமோ வஸ்திரமோ வேறொரு பொருள் எதுவாக இருந்தாலும் தன்னிடத்தில் கொண்டு வந்து வைத்து அந்த சொந்தக்காரன் வருகிற வரையிலும் அதை காத்திருந்து அவனிடத்தில் ஒப்படைக்கணும். அதே போல் வேறொருவனுடைய மிருகம் கீழே விழுந்து கிடந்தாலும் இஸ்ரவேலர் அதை எழுந்து நடக்க உதவி செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள். அதே போல் ஆண்கள் பெண்களின் உடைய அணியக்கூடாது, பெண்கள் ஆண்களின் உடைய அணியக்கூடாது, 3வது காரியமாக பார்த்தோம். அதே போல் பறவையின் கூட்டிலிருந்து தாயை போகவிட்டு அதன் குஞ்சுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா தொடர்ந்து அந்த தாய் பறவை திரும்பவும் இனப்பெருக்கம் செய்கிறதற்கு விட்டு விடுகிறது போல இருக்கும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆகாயத்து பட்சிகளுக்கு போஜனம் கொடுக்கிற பிதா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் வீடு கட்டுற ஒரு மனுஷன் அவன் வீட்டுக்கு வர்றவங்க அது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோ கைப்பிடி சுவர் மதில் அங்கே மெத்தையின் மேலே இல்லைன்னா அவங்க கீழே விழுந்து விடக்கூடாது. ஆகவே அந்த பாதுகாப்புக்காக சிறுவர்கள் யாராவது தவறி விழாமல் இருப்பதற்கு கைப்பிடி சுவரை கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் கீழே அதாவது யூதர்கள் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது என்னென்னா திராட்சை தோட்டத்தில் போய் பற்பல விதைகளை விதைக்கக்கூடாது, எருதையையும் கழுதையையும் சேர்த்து அதை பூட்டி உழக்கூடாது, ஆட்டு முடியும் பஞ்சு நூலும் இணைந்த உடையை அணியக்கூடாதுன்னு சொல்லி 3 காரியங்களை 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் பார்த்தோம். அதாவது இது பைபிளோடு நம்ம இதை இணைத்து பார்க்கிற போது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு எதையுமே வேதத்தோடு கூட்டி நம்ம போதிக்கக்கூடாது என்பதைத்தான் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதைகளை விதைக்கக்கூடாது. அதாவது வேத வசனத்தை விதைக்கிற நம்ம கலப்பான சுவிசேஷத்தை நம்ம அறிவித்து விடக்கூடாது, கட்டுக்கதைகளை அடித்து விடுகிறதற்கான ஒரு எச்சரிப்புக்காகத்தான் இங்கே திராட்சை தோட்டத்தில் மற்ற விதைகளை விதைக்கக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் எருது சுத்தமான ஒரு மிருகம், கழுதை அசுத்தமானது, ரெண்டையும் ஒரே ஏரில் பூட்டி நீ உழக்கூடாது என்று சொல்லுகிற காரியமானது அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு கூட அசுத்தமான வாழ்க்கை உள்ளவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்பதை இது விளக்கும் வண்ணமாக 2வது காரியம் எருதோடு கழுதையை சேர்த்து ஏர் பூட்டி உழுகிற காரியம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு விசுவாசியினுடைய நடைமுறையில் நீதியும் அநீதியும் கலந்திருக்கக்கூடாது. அதாவது ஆட்டு முடியும் பஞ்சு நூலும் இணைந்த உடையை அணியக்கூடாது என்பது நீதியும் அநீதியும் கலந்திருக்க கூடாது. பஞ்சு நூல் அவைகள் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆட்டு முடி அங்கே பயன்படுத்தப்படவில்லை. நீதியும் அநீதியும் கலந்திருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து 6வதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தொடர்ந்து நினைப்பூட்டி அவங்க ஆடைகளினுடைய 4 ஓரங்களிலும் அவர்கள் தொங்கல்களை உண்டு பண்ண வேண்டும். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37லிருந்து 41 வரையிலும் நம்ம இதை பார்த்துருக்கிறோம். அதே போல் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற போது தொங்கல்கள் அணிகிறதற்கான காரணம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய வஸ்திரத்தின் ஓரங்களில் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்களை நினைப்பூட்டை அங்கே மோசேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். அதே போல் 7வதாக கற்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகள். அதாவது ஒரு பெண்ணொருத்தியை விவாகம் பண்ணிட்டு அவன் அந்த கன்னிகை குறித்து அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த பகுதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியம். அதனால் இந்த சந்தேகத்தை அவதூற பரப்புகிறவன் தவறாக அவதூறு பரப்பியிருந்தாலும் அவன் இத்தனை காரியங்களை
அவன் 100 வெள்ளிக்காசை அபராதமாக கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட 1 கிலோவை விட அதிகம் என்று பார்த்தோம். இது 50 வெள்ளிக்காசு என்பது 600 கிராம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது 2 பேருமே தவறான உறவுகள் கொண்டிருந்தாங்கன்னா அவங்கள கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிய அந்த காரியங்களை பார்த்தோம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக காணப்பட்டால் அவங்க கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கன்னிகை, அங்கே ஒரு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டவா இப்படிப்பட்ட ஒரு பலாத்காரத்தில் பிடிச்சு கொண்டு போகப்படும் கத்தலை அப்படின்னு சொன்னால் அவளும் இந்த பாவத்துக்கு உட்பட்டவள் என்றது. அவள் கதறியும் யாரும் காப்பாற்றலைன்னு சொன்னால் அவள் குற்றமற்றவள், அவன் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டதை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது குணநடத்தைக்கான 9 பிரமாணங்கள், ஒரு தனி மனிதனுடைய காரியங்கள். அதே போல் 8வது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 23வது அதிகாரத்தில் சபைகளுக்குள்ள நுழைகிறதற்கு தடை செய்யப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை இங்கே மோசே பட்டியலிட்டு காட்டுகிறார். கர்த்தருடைய சபைக்குள் நுழைகிறதற்கு தடை செய்யப்பட்ட பல வகை மனிதர்கள் என்று சொல்லி, அதாவது குடிமக்கள் யார், ஆராதனை செய்கிறதற்கு எல்லாரும் கூடி வருகிற அந்த இடத்திற்கு வருகிறதற்கு தடைப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இனப்பெருக்கம் செய்கிறதற்கான உறுப்புகள் அறுபட்டவர்கள், அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அல்லது இல்லாதவர்கள். அதே போல் திருமணத்துக்கு புறம்பே உறவு கொண்டதால் பிறந்த குழந்தைகள், வேசி பிள்ளை என்று சொல்லி, அம்மோனியன் மோவாபியன். இது ஆண்டவர் அங்கே லோத்துவை மலைக்கு போன்னு சொன்னார், மலைக்கு ஓடி போகலை. அந்த கிராமத்திலேயாவது நான் போகிறேன்னு சொல்லி அங்கே தன்னுடைய 2 குமாரத்திகளை கூட்டிக் கொண்டு அங்கே லோத்து ஓடும்போது அந்த கிராமத்துக்குள்ளேயும் போகலை, ஒரு குகைக்குள்ளே போய் அவர் அங்கே குடியிருக்கிறார். குகை என்பது ஒரு சோர்வின் அடையாளத்தை காட்டக்கூடிய இடம். அந்த இடத்துல 2 கட்டளைகளையும் அவர் அந்த கிராமத்துக்கு கூட போய் அங்கே ஆண்டவர் அனுமதித்த போதும் போகாமல் குகைக்குள்ளே இருந்த பொழுது தன்னுடைய குமாரத்திகளால் மது கொடுக்கப்பட்டு அங்கே பிறந்த குழந்தைகள் தான் இங்கே அம்மோனியர்கள் மோவாபியர்கள். ஆகவே இந்த பிள்ளைகள் இவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் ஆராதனைக்கு கூடி வருகிற இடத்திலே. அதே போல் அம்மோனியன் அந்த மோவாபியன் இவங்களெல்லாம் அங்கே அம்மோனியனும் எகிப்தியனும் இவர்களும் தடை செய்யப்படுகிறார்கள். மோவாபியன் அப்பத்தோடும் தண்ணீரோடும் இஸ்ரவேலரிடத்துக்கு வரலன்னா விருந்தோம்பல் செய்யலை. சில மோவாபியர்கள் மாத்திரம் உணவையும் தண்ணீரையும் இஸ்ரவேலர்களுக்கு விற்றார்கள் என்று உபாகமம் 2:29 பார்க்கிறோம். அப்பத்தோடும் தண்ணீரோடும் எதிர்கொண்டு என்கிற காரியம் விருந்தோம்பலை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அவ்வாறு மோவாபியர்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி, அதே போல் அன்னகர்கள் சபைக்குள்ளே சேர்க்கப்படலை. வேசி பிள்ளையும் மோவாபியனும் அம்மோனியனும் 10ஆம் தலைமுறை மட்டும் சபைக்குள்ளே அனுமதிக்கப்படலை. ஏதோமியனும் எகிப்தியனும் 3வது தலைமுறைக்கு பிறகு அவர்கள் சபைகளுக்குள்ளே நுழைகிறதற்கு எல்லாம் கூட்டம் கூடி வருகிற இடத்துக்கு நுழைகிறதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தனிப்பட்ட மனிதர்கள் யெகோவாவை தேடி வந்தபோது அவர்களுக்கு இந்த பொதுவான விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தாவீது அவனுடைய வல்லமை மிக்க அந்த இதில் ஒரு அம்மோனியனும் ஒரு மோவாபியனும் இருந்தான் என்று சொல்லி நம்ம 1 நாளாகமும் 11வது அதிகாரத்தில் நம்ம 31வது வசனங்களில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கிறோம். அவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய பலவான்களில் இங்கே அம்மோனியனும் மோவாபியனும் இருக்கிறார்கள். 39வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது அம்மோனியனாகிய சேலேக் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் 46 பார்க்கும்போது மோவாபியனாகிய இத்மா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் அங்கே தாவீதினுடைய அந்த போர்ப்படையிலே இவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல ரூத்தை பார்க்கும்போது 10வது தலைமுறை என்று சொல்லும் போதே என்றென்றைக்கும் என்பதுதான் பொருள். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவன்னா எத்தனை, அதாவது என்றென்றைக்கும் இரக்கம் செய்கிற தேவன். அதே போல் இங்கே 10ஆம் தலைமுறைனாலே, ஆனால் இது ஆண்களுக்கு மாத்திரம்தான் பொருந்துமோ? ஆமாம், அது ரூத்துக்கு பொருந்தலை. அதனால் ரூத்துவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இதற்கு முழுமையான ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, இதற்கு முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அருமையாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக புறஜாதியான் அல்லது அந்நியன் எப்படிப்பட்டவன் இதில் கலந்து கொள்ள முடியும் என்கிற காரியத்தை
ஏசாயா 56வது அதிகாரம் 3-7 வரையிலும் பார்க்கிறோம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. அவங்க தான் உள்ளே வரக்கூடாதுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இவங்க கூட்டத்துக்குள்ளே வர முடியாது, ஆனால் இவர்கள் ஓய்வு நாளை தனிப்பட்ட முறையில் ஆசரித்து இஷ்டமானதை தெரிந்து கொண்டு உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களை குறித்து இப்போ ஆண்டவர் ஏசாயா மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்கள் குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். அழைக்கப்பட்டவர்களை விட அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் அவர் புறக்கணிக்கவில்லை என்பதை விளக்கும் வண்ணமாக இந்த பகுதியானது நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து பாளையத்திலையும் தூய்மை இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் இரவு நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற அந்த மலை ஜாதிக்கக்கூடிய அல்லது இன்றைக்கு நம்முடைய அந்த மலை ஜாதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவைகளை மூடி போட வேண்டும். ஆயுதத்தோடு கூட ஒரு கோலையும் அவன் எடுத்து செல்லணும். போர் வீரனாக இருந்தாலும் சரி, அந்த மண் கொண்டு உடனடியாக உடலில் இருந்து வெளியேறுகிற அந்த அசுத்தத்தை அவன் மூடி போடுகிறவனாக இருக்க வேண்டும். இப்படி மூடி போட்டிருந்தாலே இன்றைக்கு கொள்ளை நோய்கள் பரவுகிறதை நாம் நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். இவைகள் எல்லாமே பாளையத்தில் தூய்மை. 9வது காரியம், இது தனி மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களை குறித்து சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் சமுதாய மற்றும் சமய சடங்குகளை குறித்து பின்னை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஒரு அந்நிய அடிமை தப்பி வந்தால் அவனை திரும்ப அவனுடைய எஜமான இடத்துல ஒப்படைக்க வேண்டாம். இஸ்ரவேல் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும்னு சொல்லி 15வது 16வது வசனத்தில் சொல்லி கொடுக்கிறார். சமுதாய மற்றும் சமய அந்த சட்டங்களை பற்றி ஆணோ பெண்ணோ யாராயிருந்தாலும் வேசித்தனம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு செயல். அவ்வாறு ஒழுக்க கேட்டால சம்பாதித்த பணத்தை பொருத்தனையை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஆண் புணர்ச்சி என்பது ஆண் வேசியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது வேசி பணமும் நாயின் கிரயமும் என்று 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இந்த வசனத்தில் மோசே தேவதாசிகளையும் தேவதாசர்களையும் குறிப்பிடுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அக்காலத்தில் கோவில்களில் ஆண் பெண் விபச்சார அந்த வைத்திருந்த காரியங்கள் அவர்களது விபச்சார தொழிலின் மூலமாக கிடைக்கின்ற காசை புனித பணமாக அவர்கள் கருதி வந்த காலங்கள் அந்த நாட்களில் இருந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதோ என்னவோ, ஆனால் அந்த நாட்களில் அது இருந்தது. செழுமையின் ஆராதனையை விபச்சாரத்துடனும் அவர்கள் தெரியப்படுத்துகிற ஒரு பழக்கம் அந்த பழங்கால கலாச்சாரத்தில் அது கலந்து கிடந்தது. நமது நாட்டிலும் முன்பு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது என்பதை நாம் அறிவோம். பிற்காலங்களில் இஸ்ரவேலிலும் இத்தகைய கலாச்சாரங்கள் மலிந்திருந்ததை நம்ம 1 ராஜாக்கள் 14:24 பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 15:22, 2 ராஜாக்கள் 23:7 இவைகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். வேசி பணயம் என்பது தேவதாசிகளால் வருகின்ற பணத்தை குறிக்கிறது. நாயின் கிரயம் என்பது ஆண் புணர்ச்சிக்காரர்களால் தேவதாசர்களால் வருகிற பணத்தை குறிக்கிறது. எபிரேய வழக்கத்தின்படி ஆண் புணர்ச்சிக்காரர்களை நாய்கள் என்று சொல்லி அழைக்கிறது உண்டு. இதனை மனதில் கொண்டுதான் பவுல் அப்போஸ்தலன் நியாயப்பிரமாண ஆச்சாரங்களை வற்புறுத்திய யூத மத கிறிஸ்தவர்களை பார்த்து நாய்கள் என அவர் பிலிப்பியர் 3:2 அழைக்கிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை கிரேக்க மற்றும் ரோம கோவில்களில் இருந்த
அந்த ஆண் புணர்ச்சிக்காரர்களுடன் ஒப்பிட்டு இங்கே பவுல் அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. அதாவது தேவதாசர்கள் நாய்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே, யூத மதத்தில் அவர்கள் நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்களையும் நாய்கள் என்றே பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். வேசி பணயமும் நாயின் கிரயமும் என்பது இப்படிப்பட்ட தேவதாசிகள் தேவதாசர்களால் அவர்களை கொண்டு சம்பாதித்த பணத்தை புனிதமானதுன்னு சொல்லி நீ மற்ற அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு நீனும் கடைபிடிச்சிடாதன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறார். கடனாக கொடுக்கப்பட்ட பணத்துக்கு எந்த பொருளுக்கும் ஒரு யூதனிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது, சகோதரனிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது, அந்நியனிடத்தில் வட்டி வாங்குகிறதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏழைகளிடம் வட்டி வாங்கக்கூடாது என்கிற காரியம் 19-20 வசனத்திலும் 21 23 வரையிலும் பொருத்தனையை குறித்து தானாக மனமு வந்து செய்கிற பொருத்தனை. மனிதன் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ண வேண்டியதில்லை, ஆனால் அவ்வாறு அவன் தானாக சந்தோஷத்தில் மனமு வந்து செய்துவிட்டால் அவன் அதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்கிற கட்டளை இங்கே கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது பாவமாயிரும், நிச்சயம் இல்லைன்னா பாவமாயிரும். 24-25 வழிப்போக்கர்கள் தங்களுடைய அப்போதைய தேவைக்கு திராட்சை பழங்களை சாப்பிடலாம், அந்நிய தோட்டத்தில் கிடக்கிற பழங்களை சாப்பிடலாம், ஆனால் கூடையில் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதே போலவே அவர்கள் வயலில் விளைந்த தானியங்களை அவங்க சாப்பிடலாம், கையால் கொய்து சாப்பிடலாம், கையால் முடிந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ முடியுமோ கொய்து சாப்பிடலாம். ஆனால் அறிவாளை கொண்டு அறுக்கக்கூடாதுன்னா அறுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்முடைய கர்த்தர் இந்த பூமியில் இருந்தபோது அவருடைய சீடர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். மார்க்கு 2வது அதிகாரம் 23 வசனத்தில் கதிர்களை கொய்து அவங்க சாப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் தனி மனித வாழ்விலே இருக்கக்கூடிய நற்குணங்களை குறித்தும் சமுதாய மற்றும் சடங்கு காரியங்களை குறித்தும் சட்டங்களை குறித்தும் அருமையாக போதித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவைகள்தான் இந்நாட்களிலே நம்முடைய நாடுகளிலே சட்டங்களாக ஏற்றப்பட்டு அவைகள் கடைபிடிக்கப்படுகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் சாட்சி உள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக போதித்திருக்கிறார். இவைகளை கடைபிடித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக, சமுதாயத்துக்கு ஒரு நற்கந்தமாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.